path of charge particle in both electric and magnetic field. Electric field தனியா பார்த்தோம், magnetic field தனியா பார்த்தோம். இப்போ ரெண்டுமே இருக்க போகுது. அது ஃபோர்ஸ் பார்த்தோம். இப்போ நல்லா பாரு, சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் எஸ், இப்போ ஞாபகப்படுத்திக்கோ, சரியா ரிமைண்ட் பண்ணிக்கோ. எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இருக்குன்னா இந்த இடத்துல F is equal to QE இருக்குமா? எந்த டைரக்ஷன்ல இருக்க போகுது ஃபோர்ஸ்? இந்த டைரக்ஷன். இதே பாரு, பாசிட்டிவ் சார்ஜா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி ஒரு கர்வ் அடிக்குமா? ஏன்னா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குது? இப்படி டவுன்வர்ட் இருக்குமா? F is equal to QE. அதே நான் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி தூக்கி போட்டிருக்கேன். அப்ப வெலாசிட்டி இப்படி இருக்கிறதுனால அது மேலே போகும். ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அது கீழே தள்ள பாக்குது. அப்ப மேலே போக போக வெலாசிட்டி 0 ஆயிரும். குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? ப்ரொஜெக்டைல் கூடடா தெரியாது, மாந்து போச்சு ப்ரோ. காலையில அதே கீழே வரப்ப என்ன ஆகும்? இவன் டாமினேட் பண்ணிடுவான். கரெக்டா? இப்ப பார்ட்டிகல் இருக்கு, கிராவிட்டி அவனை கீழே இழுப்பானா? அப்ப நான் மேலே தூக்கி போடுறேன், அதுக்காக அது கீழே மட்டுமா போகும்? இல்ல, மேலே போயிட்டு தானே கீழே வரும். அப்ப அதே மாதிரி பார்ட்டிகலை தூக்கி போடுறேன், இவன் என்ன பண்றான்? கீழே கொண்டு வர ட்ரை பண்றான். அப்ப மேலே போக வெலாசிட்டி கம்மியாகும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெலாசிட்டி என்ன ஆயிரும்? 0. அதுக்கு மேல என்ன ஆயிரும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால கீழே வந்துடும். எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? உட்காந்து அழாத கோபிகா, போய் தூங்கு. இப்ப நல்லா பாரு, சப்போஸ் என்னோட இதுவும் parallel, V is parallel to B, என்ன ஆகும்? 0. V is perpendicular to B, circular motion. velocity எப்படி இருக்கும்? variable. velocity vary ஆகுமா? yes. அப்ப ஸ்பீட் என்ன? constant. புரியுதா? ஸ்பீட் கான்ஸ்டன்ட், எனி டிஃபிகல்ட்டி? velocity variable, acceleration constant. acceleration வேரி ஆகாதா? சென்ட்ரிபிட்டல் acceleration டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்ல, இப்படி எந்த acceleration constant ன்னு சொன்னீங்க? நான் எதுமே சொல்லல. e = 2d எடுத்து a = 2 ன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுனீங்க. அது உனக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், அப்பதான் நீ தப்பான ஆன்சர் சொன்னீல. அதே வந்து பாரு, நல்லா பாரு, இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேஸ். ஒன்னு parallel இல்ல ஆன்டி parallel, ஒன்னு பர்பெண்டிகுலர், இன்னும் என்னது? என்ன ஆங்கிள் வேணாலும் இருக்கலாம். அப்ப இந்த ஆங்கிள் வேணாலும் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு காம்பனன்ட் இருக்குமா? ஒரு காம்பனன்ட் நம்ம பாட்டுக்கு நேரா போகணும்னு ஆசைப்படுறான், இன்னொருத்தவன் என்ன பண்றான்? சுத்தி விடணும்னு ஆசைப்படுறான். கரெக்டா இல்லையா? புரியுதா? அப்ப நான் சும்மா இப்படி சுத்தி விடுறேன், அப்ப பார்ட்டிகல் இப்படி சுத்தி முன்னாடி போறதுனால அது என்ன ஆயிடுச்சு? ஒரு ஹெலிக் மாதிரி ஃபார்மேஷன் வருது. கரெக்டா இல்லையா? இதுல என்ன கண்டுபிடிக்கலாம்? பிட்ச் வேணும்னா இந்த வெலாசிட்டி இன்டூ டைம். டைம் பீரியட் ஃபார்முலா என்ன? mv sin theta by qb. எனி டிஃபிகல்ட்டி? sin theta, sin p இல்ல, ஓகே. நான் வந்து ரேடியஸ் சொல்றேன், ரேடியஸ் mb. ஓகேவா? थैंक यू மேடம். டைம் பீரியட் வந்து 2π m/qb. ஓகேவா? நீ எல்லாத்தையும் இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல என்ன இருக்குது? ரெண்டுமே இருக்கு. கரெக்டா? ரெண்டுமே எப்படி இருக்குது? பார்ட்டிகலுக்கு பேரலலா இருக்கு. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எவ்வளோ? QE. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ? அப்ப நெட் ஃபோர்ஸ் என்ன? QE. அப்ப என்னோட ஆக்சிலரேஷன் என்ன? QE/m. கரெக்டா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? நோ. புரியுதா? இதுக்கப்புறம் எப்படின்னா m × a தான். m × a = QE. அப்போ உனக்கு பார்ட்டிகல் எப்படி போகும்னா s = ன்னு கேட்டாங்கன்னா ut + ½ at². ஏக்கு பதிலா QE/m × கரெக்டா? t². எனி டிஃபிகல்ட்டி? இப்போ ரெண்டாவது கேஸ் பாரு, பார்ட்டிகல் எதுல இருக்குது? ஓகே, என்ன கேக்குறான்? ஸ்டேட் த பாத் ஆஃப் த பார்ட்டிகல் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் கேக்குறாங்க. ஸ்டார்டிங் t = 0 ரெஸ்ட்ல இருக்கான். ரெஸ்ட்ல இருக்க பார்ட்டிகல் மேல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுமா? மேக்னெட்டிக் ஃபீல்டே இருக்காது. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குமா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேலே பார்ட்டிகல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால மூவ் ஆக ஆரம்பிப்பான். ஆவனா மாட்டானா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்ண போகுது? QE ன்னு சொல்லி அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா F is equal to Q into E. இதான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ சொல்லு, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குமா? இருக்கும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? பேரலலா போயிருக்கு. இருக்காதுல்ல. ஃபர்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டே கிடையாது, பட் சார்ஜ் மூவ் ஆக போகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். பேரலலா இருக்கிறதுனா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன? 0. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்ன? வெறும் QE. ஆக்சுவலி இதே தான் இங்கேயும் எழுத போகிறேன். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க at some time t அப்படின்னா ut +
q by a t square அப்ப நான் இனிஷியலி ரெசிஸ்டன்ஸ் அப்ப ut 0 ஆயிருமா அப்ப qe by 2m 2 into e போட்டாச்சு முடிஞ்சா இவ்வளவு தான் இருக்க போகுது இப்போ பாரு क्वेश्चन படி ஃபோன் இன்னுமா வரல இன்னுமா Dress மடிச்சு வச்சிட்டு இருக்காங்க சரி லாக் பண்ணிரு லாக் பண்ணு சொல்லு क्वेश्चन பாரு a uniform electric and uniform magnetic field are acting along the same direction electric field magnetic field same direction la irukku if the electron is projected in the region such that its velocity is pointing along the direction of the field எப்படி இருக்குது நல்லா பாரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு இப்போ என் பார்ட்டிகல் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன் along the direction of the field அப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது இந்த நெகட்டிவ் சார்ஜ் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன் along the field மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஏதாச்சும் பண்ணுவானா ஜீரோ ஏனா ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் கரெக்ட்டா ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்பல நானே சொல்றேன் சார்ஜ் இருந்தா போதும் சரியா இப்படி இப்போ என்ன ஆகும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்ன ஆகும் இப்படி போகும் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து வெச்சனா என்ன ஆகும் அதோட வெலாசிட்டி இன்கிரீஸ் ஆகுமா டீசலரேட் ஆகும் கரெக்ட்டா இல்ல ஏனா QE வந்து என்னது நெகட்டிவ் சார்ஜ்க்கு இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும் கரெக்ட்டா இது புரியாதவங்க இங்க பாரு இது வந்து பாசிட்டிவ் இருக்கா இது வந்து நெகட்டிவா அப்ப பார்ட்டிகல் இந்த டைரக்ஷன்ல தான் போக பிரெஃபர் பண்ணும் அப்ப இந்த டைரக்ஷன் தள்ளி விட்டா வெலாசிட்டி என்ன ஆகும் டிக்ரீஸ் அப்ப வெலாசிட்டி பேசிக்கலி என்ன ஆக போகுது ஸ்பீட் வில் டிக்ரீஸ் any difficulty no ரெண்டாவது அருமையான ஒரு கேஸ் புரிஞ்சுக்கிட்டா போதும் சரியா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மேடம் நீங்க என்ன பண்றீங்க பள்ளி கூட விளையாண்டிக்கிட்டு இருக்கீங்களா உடைச்சு தள்ளு அப்ப க்ளோஸ் பண்ணு வெளியே போயிடுச்சுல அப்புறம் எதுக்கு திறந்துச்சு ப்ரோ அது பள்ளி இப்ப நல்லா பாரு அப்புறம் அந்த கிராஸ் லைன் கிராஸ் அண்ட் b ரெப்ரசன்ட் பண்ணுது b டவுன் இல்லடா b வந்து இந்த கிராஸ்டா அப்ப e இந்த டவுன் ஓடுறா இந்த டவுனா இப்போ நல்லா பாரு ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் நான் இப்படி வச்சிட்டேன் சார்ஜ் பார்ட்டிகல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் இருக்குன்னு வெச்சு அந்த சார்ஜ் பார்ட்டிகல் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் கீழ வரும் any difficulty ஏன் கீழ வருதுன்னு புரியுதா அப்போ நல்லா பாரு என்னோட FE டவுன்வர்ட் டைரக்ஷனா FE எந்த டைரக்ஷன் டவுன்வர்ட் கரெக்ட்டா இல்லையா புரியுதா அப்ப நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட ரிமூவ் பண்ணிட்டேனா எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால சார்ஜ் பார்ட்டிகல் என்ன பண்ணுவான் கீழ போகும் இப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் பண்றேன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் பண்ணனா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இல்லனா லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணிக்கோ சார்ஜ் இந்த டைரக்ஷன் ஃபீல்ட் இப்படி அப்ப ஃபோர்ஸ் ரைட் ஹேண்ட்ல யூஸ் பண்ணா தம்புக்கு லெஃப்ட் சார்ஜ் இப்படி ஃபீல்ட் இப்படி கரெக்ட்டா அப்ப மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குது என்னோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷன் கரெக்ட்டா இல்லையா இது வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இது வந்து எலக்ட்ரிக் சப்போஸ் என்னது சப்போஸ் என்னோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு when compared to electric force பார்ட்டிகல் என்ன ஒருத்தன் மேலே இழுக்குற இன்னொருத்தன் கீழ இழுக்குறான் பார்ட்டிகல் என்ன ஆயிரும் மேலே வந்து அதிகமா இழுக்கிறதுனால ஈக்குவலா இருந்தா கரெக்ட்டா இல்லையா சப்போஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து less than எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆனா சப்போஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா அன்டிஃப்ளெக்டட் கரெக்ட்டா இல்லையா பார்ட்டிகல் நேரா போயிடும் கரெக்ட்டா இல்லையா ரெண்டு ஃபீல்டுமே இருக்குது ஆனாலும் அது என்ன பண்ண போகுது நேரா போயிடும் புரியுதா இந்த கண்டிஷன் வச்சு தான் நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் லேப்ல இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு எந்த இடத்துல பார்ட்டிகல் அனுப்புறோமோ அதை யூஸ் பண்ணுவாங்க சப்போஸ் பார்ட்டிகல் வந்து கொஞ்சம் கீழ் டைரக்ஷன்ல அனுப்பணும் சரியா அப்ப என்ன பண்ணுவாங்க அது கரஸ்பாண்டிங்கா உன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாக வச்சிருவாங்க இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கம்மி பண்ணிடுவாங்க இல்லை மேலே அனுப்பணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை கூட்டி வச்சிருவாங்க புரியுதா சரி மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகப்படுத்தணும் இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டை கம்மி பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா புரியுதா எனி டிஃபிகல்ட்டி போக கூடாதுன்னா சார்ஜ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் சரியா
போகவே கூடாதுன்னு என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த சார்ஜ் வந்து அது பாட்டுக்கு ரெஸ்ட்ல உட்காருமா உட்காராதா? இல்ல சார்ஜ் ரெஸ்ட்ல உட்காந்துருச்சுங்க, சார்ஜே இல்ல, அது வெளியிலேயே வராது, அயனைசேஷன் பொட்டன்ஷியல் தாண்டணும். அதை பத்தி நம்ம லேட்டரா டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன்ல படிப்போம். சரியா? ஓகேவா? நீ என்ன கேள்வின்னு கேட்ட? ஓகே அப்ப நல்லா பாரு. F is equal to QE QB cross meter. ஏன்? sin பெர்பெண்டிகுலர் தானே. வெலாசிட்டி இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலர் ஆயிடுச்சு. அப்ப விட்டு தள்ளு. அப்ப நல்லா பாரு, Q Q கேன்சல் ஆயிடுச்சுன்னா T is equal to VB E by B. Any difficulty? இந்த வெலாசிட்டியோட பேர் வந்து வெலாசிட்டி செலக்டர். வெலாசிட்டி அதாவது என்ன வெலாசிட்டினா சென்ட் பண்ணா. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கோ. இந்த டைம் என்ன பண்ண போற? எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கோ. அப்போ சப்போஸ் இந்த வெலாசிட்டியை நான் கம்மி பண்றேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஃபோர்ஸ் கம்மி ஆயிருமா? வெலாசிட்டியை கூட்டுறேன், அப்ப இந்த ஃபோர்ஸ் அதிகமாயிருமா? இந்த ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ் ஃபார்முலா தான்டா V இருக்கு, அதிகமாயிரும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். புரியுதா? அப்ப இதே மூணு கண்டிஷன் உனக்கு வேணும்னா, சப்போஸ் என்னோட வெலாசிட்டி வந்து கிரேட்டர் தென் செலக்டர் வெலாசிட்டி. செலக்டர் வெலாசிட்டி ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி, செலக்டர் வெலாசிட்டியும் இந்த வெலாசிட்டி ஈக்குவலா இருந்தா என்ன நடக்கும்? அல்வாடி நேரா போயிருக்கும். கரெக்டா? சப்போஸ் என் வெலாசிட்டியும் V செலக்டரும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்னோட QE is equal to QVB. கரெக்டா இல்லையா? இப்போ நான் வெலாசிட்டி அதிகப்படுத்திட்டேன், அப்ப என்ன ஆயிரும்? QVB வந்து அதிகமாயிருமா? புரியுதா? அதே வந்து என் வெலாசிட்டி லெஸ் தென் இருக்கு, செலக்டர் வெலாசிட்டியோட கம்மியா இருக்கு, அப்ப எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? அப்ப இதுல இருந்து ஒரு அருமையான क्वेश्चन என்ன கேட்கலாம்னா, வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட்? மீட்டர் per second. டைமென்ஷன் மீட்டர் per செகண்டா? ml ml எங்கடா வந்துச்சு? lt power minus 1. கரெக்டா இல்லையா? அவ்வளவுதான் bro. lt power minus 1 வந்து வெலாசிட்டியோட டைமென்ஷன். ஆமாண்டா. என்னடா கண்ணு ரெட்டா வச்சிட்டு என்னடா உனக்கு பிரச்சனை? புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? No.